Hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா gravitation chapter, அதாவது யூனிட் 6 கிளாஸ் 11 physicsல உள்ள வால்யூம் 2 physicsல உள்ள வேரியேஷன் ஆஃப் g with latitudeங்கறத பார்க்க போறோம். சோ அந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி variation of g with altitude and depth பார்த்தாச்சு. and இந்த வீடியோல நம்ம with variation of g with latitude என்னங்கறத பார்க்கலாம். ஓகே யா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வேரியேஷன் ஆஃப் g with latitude. ஸோ latitude சேஞ்சஸ் நடக்கையில் உங்களுக்கு ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது. ஓகே யா அதுக்கு நீங்கள் என்ன எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுக்கணும்னா எர்த் வந்து எர்த் ஷுட் பி டேக்கன் ஆஸ் இது வந்து ஃபஸ்ட்டு தியரி எழுதிக்கணும். ஸோ தியரி எழுதியில் யூ ஹாவ் டு ரைட் எர்த் ஷுட் பி கன்சிடர்ட் ஆஸ் யோர் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ எர்த் உங்களோட இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கோங்க. ஓகே இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்தாச்சு எர்த்து. ஆனால் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி கரெக்ட் பிகாஸ் எர்த் வந்து அதோட ஓன் ஆக்சஸே ஸ்பின் பண்ணிட்டு இருக்கிறதுனால திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஓகே அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்ஃபேஸ் எர்த் இருக்குது, அதோட சர்ஃபேஸ் ஆஃப் த சர்ஃபேஸில் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அண்ட் இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் ஆகுதுன்னா இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் சென்ட்ரிஃபியூகல் ஒரு ஃபால்ஸ் ஃபோர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஓகே எர்த் வந்து ஸ்பின் ஆகலைன்னா வித் நாட் ஸ்பின் அதாவது சுத்தல்னா அந்த ஃபோர்ஸ் வந்து இட் வில் பி mg. ஓகே ஸோ ஹவ் அபவுட் த ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் அடிஷ்னல் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஆனால் எப்போவுமே ஒரு அடிஷ்னலி ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட் மேலே டியூ டு த ஸ்பின்னிங் ஆஃப் தி எர்த். ஓகே ஸோ இதுதான் கான்செப்ட். இதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எர்த் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ எர்த்தில் உங்களுக்கு இட் இஸ் ரொட்டேட்டிங் அலாங் திஸ் பாத் அண்ட் இதோட சென்டர் வந்து உங்களுக்கு ஓ. ஓகே ஸோ சென்டர் ஓ அண்ட் ரேடியஸ் இதுலேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆர் வந்துடும். அண்ட் தென் உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து இட் இஸ் ரொட்டேட்டிங் ஹியர். ஸோ இதுதான் உங்களோட ஆப்ஜெக்ட் அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் உங்களுக்கு என்னென்னா m⍵²r'. ஸோ m⍵²r' எது கொடுக்காங்கன்னா அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில் உள்ள ரேடியஸ். ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் r'. ஸோ அந்த ரேடியஸை சுற்றி இது ரொட்டேட் ஆகிருக்கு. Since the object is rotating along this radius, the centrifugal force வந்து உங்களுக்கு it will be Fc equal to m⍵²r'. ஓகே யா அண்ட் தென் இந்த இருக்கிற இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் இஸ் மேக்கிங் an angle of lambda with the center of the circle. ஸோ சென்டர் ஆஃப் தி எர்த்லேருந்து மேக் ஆகுதுக்கு அண்ட் இந்த லேம்டா இதுலேயும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது பேரல் ஆங்கிள். ஸோ திஸ் இஸ் லேம்டா அண்ட் இதில் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அண்ட் இட் இஸ் ரொட்டேட்டிங். ஸோ ஒமேகா angular velocity, it is rotating with an angular velocity omega and this is the picture. ஓகே ஸோ இந்த பிக்சரை மைண்டில் கொண்டு வந்துக்கோங்க. அண்ட் இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு they have given the centrifugal force. ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாச்சு. ஓகே யா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர் Fc is equal to m⍵²r' because the object radius is it is spinning around the radius of r' around spin ஆகுதுனால. ஓகே அண்ட் r' படி ஸ்பின் பண்ணுறதை வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு டயக்ராம் கிடைக்கும். இட் இஸ் அண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களுக்கு இருக்கும். நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். தட் இஸ் இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் உங்களுக்கு அதாவது சென்டர் ஆஃப் தி எர்த்லேருந்து இங்கே இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு r' அண்ட் இட் இஸ் மேக்கிங் an angle lambda with this அண்ட் உங்களுக்கு இங்கே இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு r இருக்கும். அதாவது இங்கே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே யா ஸோ இந்த இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் மேக்கிங் அண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே ஸோ இங்கே ஆராக இருந்தால் அப்சல்யூட்லி உங்களுக்கு இங்கே ஆராக தான் இருக்கும். பட் என்ன இங்கே ப்ராப்ளம்னா உங்களோட ஆப்ஜெக்ட் இஸ் ரொட்டேட்டிங் ஹியர். ஸோ ரிவால்விங் ஹியர் இங்கே சென்டர் ஆஃப் த எர்த். அப்போனா உங்களோட ரேடியஸ் இங்கேயும் ஆராக தான் இருக்கும், இங்கேயும் ஆராக தான் இருக்கும் அண்ட் கீழே உங்களுக்கு ஆராக தான் இருக்கும். அண்ட் இங்கே ரொட்டேட் ஆகிற ஸ்பின்னிங் டிஸ்டன்ஸில் இட் இஸ் r'. ஸோ இதை வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு வாட் இஸ் கம்மிங் இஸ் லேம்டா இருக்குது. இட் இஸ் மேக்கிங் an angle. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் cos θ is equal to base by hypotenuse. I'm sorry, cos theta is equal to அதாவது இங்கே தீட்டாக்கு பதிலாக they have given lambda. so cos lambda உங்களுக்கு இங்கே என்ன வரும்னா cos lambda is equal to r dash divided by r. so cos lambda is equal to r dash divided by r வருது உங்களுக்கு. so cos lambda உங்களுக்கு என்ன வருதுன்னா r dash divided by r வருது. எப்படி வருதுன்னா so r உங்களுக்கு இங்கேருந்து வரும் because since it is taken in the center of the earth இருந்து உங்களுக்கு டேக் ஆகிருக்கிறதுனால r இங்கேயும் உங்களுக்கு ரேடியஸ் சேமாக இருக்கும். ஸோ ரேடியஸ் வந்து anywhere from the center to the surface of the surface வந்து உங்களுக்கு r தான் இருக்கும். ஸோ r dash cos lambda equal to r dash divided by r இருக்கும் and r dash is equal to your cos lambda r. so this is the concept behind this. okay and lambda இதில் உங்களுக்கு என்னன்னா it is the latitude. so latitude வந்து உங்களுக்கு டிகிரியில் மெஷர் பண்ணுவாங்க. so this is the latitude. okay and the centrifugal acceleration experience where the direction is opposite to g. so it is opposite to g. அதனால நம்ம என்ன எழுதலாம்னா just பாருங்க the component of centrifugal acceleration force கண்டுபிடிச்சாச்சு. so centrifugal acceleration பொறுத்த வரைக்கும் it is
omega square r dash omega square r varum, and because since omega square r varum, and since r dash is equal to omega square r dash varum, so omega square r dash cos lambda varum. Yeah, okay, r dash cos lambda varum. Okay, yeah, omega square r dash cos lambda வந்துருச்சு. And we know that next தான் இந்த ஸ்டெப் வரும். r dash is equal to r cos lambda வந்துருச்சு. So r dash பதிலாக r cos lambda போட்டால் omega square into r into cos lambda into ஒரு cos lambda வரும். cos lambda into cos lambda வரும். அப்படி பார்த்தா omega square into r into cos square lambda. Okay, so cos square lambda, omega square or cos square lambda is the centrifugal acceleration. So this is nothing but it is the centrifugal acceleration. Okay, so நம்மளோட centrifugal acceleration நம்மளுக்கு கிடைச்சாச்சு. Okay, so centrifugal acceleration கிடைச்சாச்சு, and therefore as we told, this is your g dash. So this is nothing but your g dash, உங்களோட g dash value இது. So g dash is equal to, what is that? So g dash value is so as centrifugal acceleration உங்களுக்கு என்னது இருக்குன்னா, it is omega square r cos square lambda. இதில் இருந்து ஒரு big derivation பண்ணோம்னா we will be getting the value of g dash, and the derivation is not necessary for your examination point of view. It's a very big derivation, and but உங்களுக்கு derivation என்ன பார்த்தீங்கன்னா, it is g minus omega square r cos square lambda. Okay, so g minus omega square r cos square lambda தான் உங்களோட acceleration due to gravity with latitude. So this is the new acceleration due to gravity, and இதிலே உங்களுக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஓகே, யா, அது என்ன கான்செப்ட்னா, g dash equal to உங்களுக்கு g minus omega square r cos square lambda. அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேட்டர் அண்ட் போலில் பார்க்கணும். ஓகே, ஸோ ஈக்குவேட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆங்கிள் தீட்டா இஸ் 0. தீட்டா 0னா அதாவது லேட்டிடியூட் வந்து உங்களுக்கு 0ல் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ லேட்டிடியூட் 0ல் இருந்தால் காஸ் 0 என்னது, காஸ் 0 இஸ் காஸ் 0 உங்களுக்கு 1, அண்ட் சிமிலர்லி காஸ் ஸ்கொயர் 0 ஆல்சோ 1. therefore g dash will become g minus omega square r into 1, which is nothing but g minus omega square r. this is for equator. and then poles பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாம்டா எந்த வேல்யூவில் இருக்குன்னா, it is 90 degree. that is theta உங்களுக்கு 90 degree ஆங்கிள் இருக்கும். that is latitude உங்களுக்கு 90 டிகிரியில் இருக்கிறதுனால what is happening, lambda is 90 degree, and then we know that cos 90 உங்களுக்கு 0. so cos square 90 is also 0 in number, and then அப்படி பார்த்தாங்க உங்களுக்கு g dash is equal to g minus omega square r into 0, and therefore g dash is equal to g, which is exactly equal to g dash is equal to g. okay, and then at the இதனால நம்ம என்ன, இங்க இருந்து ஒரு g ல இருந்து ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணாங்க. so at the equator value of acceleration due to gravity is minimum. okay, because acceleration original value வந்து some value they are subtracting, and at poles the acceleration due to gravity is maximum. so this is the variation of acceleration due to gravity in according to the with latitude. so g dash is equal to g minus omega square r cos square lambda, and இதில் படி பார்த்தோம்னா நம்மளுக்கு latitude and equator and poles க்கு பார்க்கணும். just one concept, equatorக்கு it will be theta வந்து உங்களுக்கு 0 degree, and therefore it is minimum, and poles க்கு வந்து theta is 90 degree, therefore it is maximum. that's it. okay, so this is the concept behind this derivation. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.